ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த வேளையில் சாட்சியாக நிறுத்தமிட்டு ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திருமணமான ஆரம்ப நாட்களில் என் கணவர் ஒரு குடிக்காரராக இருந்தார். அவர் அதிகமாக குடித்து கொண்டு வந்து தினமும் என்னை அடிப்பார். இரவு வேளையில் அடித்து துன்புறுத்துவார். இந்த ரத்தம் வருகிற வரை அடித்து கஷ்டப்படுத்துவார். நான் அப்பொழுது தயவுசெய்து குடிக்காதீர்கள் என்று நான் பலமுறை அவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன். முதலாவது குழந்தை பிறந்தபோது அவன் குழந்தையாக இருக்கும்போது அவனுக்கு அம்மை நோய் கண்டது. நான் கோயிலாக மாரியம்மன் கோயிலாக சுற்றி கொண்டிருந்தேன் ஈர துணியோடு. என் கணவர் என் குழந்தையையும் என்னையும் சரியாக கவனிக்காதபடி அவருடைய நண்பர்களோடு உல்லாசமாக இருந்தார். குழந்தை அதிகமாக நோய்வாய்ப்பட்டது. குழந்தை ஒரு நாள் மரித்து விட்டான். அப்போது எனக்கு ரொம்ப துயரமாக கஷ்டமாக இருந்தது. அதோடு மாத்திரமில்லை, இரண்டாவது ஒரு குழந்தை 9 மாதத்தில் இப்படியாக அவர் குடித்துவிட்டு வந்து உதைத்தார். அந்த குழந்தை இறந்தே பிறந்தது. 2 குழந்தைகளும் இப்படி இறந்து போனதனால் மிகவும் கஷ்டப்பட்டவளாய் நான் இவரோடு கூட எப்படி வாழ்வது என்று நான் மிகுந்த கவலையோடு கூட இருந்தேன். அவரிடத்தில் தயவுசெய்து குடிக்காதீர்கள், நீங்கள் குடித்து விட்டால் என்ன செய்கிறீர்கள் என்பதே அவருக்கு தெரியவில்லை. நீங்கள் குடித்து விட்டால் என்ன செய்கிறீர்கள் என்று தெரியாதபடி நீங்கள் உடைத்ததினால் இந்த குழந்தை இறந்து விட்டதே என்று அவரிடத்தில் நான் கூறினேன். அவர் அதை பொருட்படுத்தவில்லை. நான் மிகவும் கஷ்டப்பட்டவளாய் இந்த மனுஷனோடு கூட எப்படி வாழ்வது என்று கவலையோடு கூட நான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தேன். 3வது ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 4வது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 5வதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை 13 நாள் இருக்கும்போது, நாங்கள் வீட்டில் இருக்கும்போது அவர் குடித்து விட்டு வந்து என்னை அடித்தார். பிரசவமான 13 நாட்களிலேயே இவரை அடித்து இப்படி துன்பப்படுத்துகிறாரே என்று நான் நினைத்து ரொம்ப வேதனைக்குள்ளானேன். என்னால் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூட முடியவில்லை. இப்படியா இவரிடத்துல எவ்வளோ நாட்கள் தான் இப்படி கஷ்டத்தோடு குடும்பத்தை நடத்துவது என்று நான் இவரோடு கூட வாழ்வதை காட்டிலும் சாவதே மேல், இவர் திருந்தவே மாட்டார் என்று நான் மனதுக்குள்ளே நினைத்து வேதனைப்பட்டவளாய் நான் குழந்தையை தூக்கி கொண்டு என் சித்தப்பா வீட்டுக்கு வேலூரில் இருக்கிறதான குடியேற்றம் என்கிறதான கிராமத்துக்கு சென்று விட்டேன். அந்த இடத்துல மலையோரம் எங்கள் மாமா வீடு இருக்குது. அந்த இடத்துல குழந்தைக்கு பால் கொடுத்து குழந்தையை கடத்தி விட்டு அவர்கள் வருவதற்கு 8-9 மணி ஆகும். அதற்குள்ளே நாம் எப்படியாவது இந்த மலை மேலே ஏறி விழுந்து இறந்து விட வேண்டும், இவர்கள் கைக்கே கிடைக்கக்கூடாது அப்படி என்று மனதுக்குள்ளே தீர்மானித்தவளாய் நான் மலை மேல் ஏறிக்கொண்டே இருந்தேன். கொஞ்ச தூரம் ஏறி இருப்பேன். அப்பொழுது குழந்தை அழுகிறதான சத்தம் கேட்டது. நான் குழந்தை அழுதால் என்ன என்று மனதை திடப்படுத்தி கொண்டு, இது பிரமையாக இருக்கலாம், குழந்தை விட்டு வருவதனால் நமக்கு இந்த பிரமையாக இருக்கலாம் என்று யோசித்து மறுபடியும் நான் மலை ஏறிக்கொண்டே இருந்தேன். கால்களில் முள் குத்தியது, புடவை கிழிந்தது. அதையும் பொருட்படுத்தாதபடி நாம் சாகச்சிருக்கிறோம், ரத்தம் வந்தால் என்ன அப்படி என்று நான் யோசித்து கொண்டு நான் இன்னும் மேலே ஏறிக்கொண்டே இருந்தேன். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிக்கொண்டு இருக்கும்போது குழந்தை அழுகுதான மீண்டும் சத்தம் என் காதுகளில் திணித்து கொண்டே இருந்தது. குழந்தை அதிகமாய் அழுகிறது போல ஒரு சத்தம் என் காதுகளில் அதிகமாய் திணித்து கொண்டே இருந்தது. என்னால் தாங்கக்கூட முடியவில்லை. வீர் என்று குழந்தை அழுகிறது. எப்படி நான் மலை ஏறுவேன் என்று என்னால் முடியாத கட்டத்தில் நான் மேலும்
ஏறிக்கொண்டே இருந்தேன். மலை மேல் ஏறிக்கொண்டே இருக்கும்போது மலை முழுவதும் இருட்டி விட்டது. இருட்டான வேளையில் கால் எங்கே வைப்பது என்று தெரியாத சூழ்நிலையில் நான் இன்னும் மேலே ஏறிக்கொண்டே இருந்தேன். குழந்தை அருகாமையில் வந்து வீர் 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 என்று அலறி அலறி அழுவது போன்ற ஒரு சத்தம். எனக்கு பயம் உண்டாயிற்று. குழந்தையை பாம்போ இல்லை அந்த இடத்துல இருக்குதாங்க கீரிப்பிள்ளையோ ஏதோ கடிக்கிறதோ, அதான் குழந்தை இப்படி அலறுகிறானோ என்று எனக்குள்ளே ஒரு திகில் உண்டானது. ஆனாலும் நாம் சாதிச்சிருக்கிறோம், குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது என்று நினைத்து இது நமக்கு பிரமையாக இருக்கலாம் என்று யோசித்து நான் இன்னும் மேலே ஏறிக்கொண்டே இருந்தேன். கால் எங்கே வைக்கிறோம் என்று தெரியாதபடி இந்த இருட்டான சூழ்நிலையிலே நான் மேலே ஏறிக்கொண்டே இருந்தேன். அப்படி ஏறிக்கொண்டிருக்கும் போது என்னால் அடி எடுத்து கூட வைக்க முடியவில்லை. கால்களில் ஒரே ரத்தம் கொட்டுகிறது, ஒரே வலி. குழந்தையும் அழுகிறது நிறுத்தின பாடில்லை. குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. என்னால் அதையும் தாங்கக்கூட முடியவில்லை. குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. மனதில் ஒரே பாரம். அழுது கொண்டே நான் மேலே ஏறிக்கொண்டே இருந்தேன். அப்பொழுது எனக்கு அடியெடுத்து வைக்க முடியாத ஒரு வலி. குழந்தையும் அழுகிறது. அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை. அந்த வேதனையான சூழ்நிலையில அந்த இடத்துல நான் அமர்ந்தேன். அழுது கொண்டே இருந்தேன். திடீரென்று அந்த மலை மேலே ஒரு பிரகாசமான வெளிச்சம். அந்த பிரகாசமான வெளிச்சத்தை நான் உற்று நோக்கும்போது அதில் ஒரு சிலுவை காட்சி எனக்கு தரிசனமானது. அந்த சிலுவை காட்சியை நான் பார்க்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். வீட்டு ஓரங்களில் தெருவில் ஊழியக்காரர்கள் வந்து பிரசங்கம் பண்ணுவார்கள். அந்த வார்த்தைகள் என்னோடு கூட பேச ஆரம்பித்தது. வருத்தப்பட்டு வாரம் சொல்லிக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று பேசினதான அந்த வார்த்தைகள் என்னோடு கூட பேச ஆரம்பித்தது. நான் சிலுவை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரின் அந்த வார்த்தைகளை கொண்டு என்னோடு கூட பேசுகிறார் என்பதை என்னால் உணர முடிந்தது. நான் அந்த வேளையிலே அவரிடத்துல, ஆண்டவரே, எப்படியாவது என் கணவரை எனக்கு மனம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்துல ஜெபித்து கொண்டேன். அப்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். உண்மையாக எனக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு மிகான சமாதானத்தை கொடுத்தார். அந்த தேவனுடைய வார்த்தைகள், சுவிசேஷங்கள் சொன்னான். அந்த வார்த்தைகள் என்னோடு கூட பேச ஆரம்பித்தது. நான் அவரோடு கூட பேசிக்கொண்டே இருந்தேன். கர்த்தர் உண்மையாகவே என் பாரங்கள்லாம் அந்த இடத்துல மாற்றி போட்டார். மெய்யான சமாதானத்தை கொடுத்தார். எனக்கு ஒரு அமைதலாக இருந்தது. நான் இந்து குடும்பத்தில் இருந்து ஆண்டவரை அறியாததினால் அநேக நாட்களை வீணாய் கழித்து போட்டேன். அந்த வேளையில் எனக்கு ஆண்டவர் தரிசனமானதை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. நான் எந்த மனுஷியாக இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறாரே என்று நான் அதை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டு நான் அந்த சிலுவை காட்சியை கண்டு கொண்டே இருந்தேன். ஆண்டவர் என்னோடு கூட அதிகமாக பேசினார். நான் மெய்யாகவே சமாதானத்தை அடைந்தவளாய் அந்த இடத்துல நான் அவரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். அந்த சிலுவை காட்சி மறைந்ததும் நான் குழந்தையை பார்க்க ஆவலாய் இறங்கி வந்தேன். சமாதானத்தோடு இறங்கி வந்தேன். குழந்தை அமைதலாய் உறங்கிக் கொண்டிருந்தான். அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி குழந்தை அழுகுதான சத்தம் கேட்டதே அப்படி என்று நான் யோசித்தேன். ஆண்டவர் என்னை மறுபடியுமாய் குழந்தையிடம் கொண்டு வருவதற்காக அந்த சத்தத்தை எனக்கு காண்பித்தார் என்று நான் அந்த வேளையிலே அறிந்து கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்தேன். மறுநாள் என்னை பாண்டியில் கொண்டு வந்து சித்தப்பா விட்டு விட்டார்கள். அன்றைய நாளிலே தெருவிலே ஒரு பிரசங்கியார், தூக்கு தண்டனைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஜெயில் கைதி, அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அந்த தூக்கு தண்டனைக்கு நியமிக்கப்பட்டு விடுதலையான அவர் ஊழியக்காரராய் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்தபோது எனக்குள்ளே என் கணவரையும் நிச்சயமாக தேவன் மாற்றுவார் என்று நான் விசுவாசித்து நான் அவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டேன். என் கணவரும் என் மனைவிக்கு பிடிக்காது இந்த குடிப்பழக்கம் தானே, கடவுள் என்னை
அந்த குடிப்பழக்கத்திலிருந்து மாற்ற வேண்டும் என்று அவரும் மனதிலே எண்ணிக்கொண்டு என் அருகாமையில் முழங்கால் படியிட்டார். நாங்கள் தூரமாக ஜெபித்தோம். அவர் ஜெபித்தார். ஜெபித்து கொண்டு நாங்கள் கடந்து வந்தோம். அதன் பிறகு ஒரு ஆவிக்குரிய சபையில் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆவிக்குரிய சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அந்த ஆவிக்குரிய சபையில் ஆண்டவர் எங்களை அதிகமாக எடுத்து பயன்படுத்தினார். அந்த நாட்கள் பல வருடங்கள் கழிந்தது. அதற்கு பிறகு எங்களை ஒரு ஊழியக்காரர் ஊழியத்திற்கென்று அபிஷேகித்தார். ஊழியத்துக்கென்று ஆண்டவர் உங்களை பிரித்தெடுக்கிறார் என்று எங்களுக்கு ஜெபம் பண்ணி பிரித்தெடுத்தார். அந்த நாட்களிலிருந்து நாங்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் ஆசீர்வதித்தார். ஊழியத்தையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். என் கணவரை குடிப்பழக்கத்திலிருந்து மாற்றினது மாத்திரமல்ல, என் கணவரை ஒரு ஊழியக்காரராய் அபிஷேகித்து அநேகருக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை. அதோடு மாத்திரமல்ல, என் மகள் ஆரோக்கியராஜை ஆண்டவர் ஒரு ஊழியக்காரராய் ஏற்படுத்தியிருக்கிறார். எங்கள் சபையில் அசிஸ்டன்ட் பாஸ்டராய் அவன் ஊழியம் செய்கிறார். அவர் ஊழியம் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அதோடு மாத்திரமல்ல, தமிழகத்திலும் நார்த் இந்தியாவிலும் அவரை ஒரு போதகராய் ஊழியத்தில் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் ஆண்டவரை அறியாத இருந்தபோது ஆண்டவர் எங்களை ரட்சித்து இந்த ஊழியத்தை கொடுத்து ஆண்டவர் எங்களை இந்த பாதையில் நடத்துவாரானால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சிக்க வல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலே என்னுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தான நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதமாக வைப்பார். அதோடு மாத்திரமல்ல, உங்கள் கணவர், பிள்ளைகள், குடும்பத்தார் குடிப்பழக்கத்தில் இருப்பார்களானால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த நாமம் உண்மையிலேயே உங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த பழக்கத்திலிருந்து மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட என்னோடு கூட ஜெபிக்கதான் இந்த பிள்ளைகளுக்காக உங்களுடைய திரு சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், வாக்குமாறாத தேவன் ஆண்டவரே. இசப்பா, சோத்திரிக்கிற ராஜா, என் கணவரை மாற்றிருந்தான தெய்வம் இந்த பிள்ளைகளுடைய குறைகளையும் குற்றங்களையும் தயவாய் மன்னித்து குடிப்பழக்கத்திலிருந்தும் அப்பா சோத்திரம் உமக்கு பிரியமில்லாத எல்லா பழக்க வழக்கங்களிலிருந்தும் இவர்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறேன். அதற்காக உங்கள் கொடா கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தெய்வமே, உமக்கு கொடா கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, குடிப்பழக்கத்தை மாற்றும் இந்த குடும்பத்தில் இருக்குதான எல்லா பிரச்சனைகளையும் என் தேவன் மாற்றி போடுவீராக. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமீன் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று பார்க்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஆமீன் கர்த்தாவே, சோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பாரும் ராஜா. அப்பா, எந்த பிரச்சனையினால் அவர்கள் வாடுகிறார்களோ ஆண்டவரே, மன வேதனை படுகிறார்களோ ஆண்டவரே, அவர்களை மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
அன்பு தகப்பனே அப்பா சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பிரச்சனையெல்லாம் இந்த வேளையில நீர் மாற்றி போடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. சோத்திருக்கிற ராஜா வேதனையோடு கூட உம்மிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திரம், பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா சோத்திருக்கிற ராஜா எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன். குடிப்பழக்கத்தை மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திருக்கிற ராஜா துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமீன் ஆண்டவரே. நீர் அப்படியாய் மாற்றி போட்டமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமீன் கர்த்தாவே. சோத்திருக்கிற ராஜா உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றி போட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, உமக்கு கொடா கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் மாற்றி போட்டு கர்த்தாவே. சோத்திருக்கிற ராஜா அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை நீர் வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமீன் கர்த்தாவே. சோத்திருக்கிற ராஜா மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா சோத்திரம், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அப்பா சோத்திரம் அந்த குடும்பத்துக்குள்ளே நீர் வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திருக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு கொடா கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்படியா அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திருக்கிற ராஜா எல்லா குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா சோத்திருக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய அளவிட முடியாத ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மீது தங்கி தாவரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திருக்கிற ராஜா ஆமீன் கர்த்தாவே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களோடு கூட இடைவிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு கொடா கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா சோதரம் இந்த குடும்பங்களை நேரே ஆசீர்வதி பலப்படுத்தும். உம்முடைய ரட்சிப்பினால் அலங்கரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திருக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமீன் கர்த்தாவே. சோதரம் இதை பார்த்து கொண்டிருப்பதான ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா சமாதானத்தை அருளும் ஆண்டவரே. அப்பா சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை, அப்பா அளவிட முடியாத கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள முடியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திருக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா உமக்கு கொடா கொடி சோத்திரம் ஏறெடுக்கிறோம். என் கணவரை மாற்றிருந்தான தெய்வம் இந்த குடும்பங்களையும் நீர் மாற்ற வல்லவர் என்பதை அடியேன் விசுவாசித்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தா சோதரம் அவர்களும் விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பங்களாய் கர்த்தா சோதரர் நீர் மாற்றுவீராக. அவர்கள் குடும்பத்திலே உம்முடைய ரட்சிப்பை ஊற்றுவீராக, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. அப்பா சோத்திரம், உம்முடைய அபிஷேகம் நிரம்பி வழியும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திருக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அவருடைய சிறந்து வழிகிறதான அபிஷேக தைலம் அவர்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுக்கு நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கட்டும்.